Hi friends, welcome to Zeenath'sworld. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுதான் சௌ கூட்டு. அதுவும் குக்கரில் 10 நிமிஷத்தில் பண்ண போகிறோம். இப்போ நான் அந்த சௌ காயை பீலரை வச்சு நல்லா ஃபுல்லாக தோலை சீவி எடுத்துடுறேன். இப்போ இதை நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி பவுலில் போட்டுடலாம். இந்த கூட்டுக்கு நம்ம கடலைப்பருப்பு போட போகிறது கிடையாது, சிறு பருப்பு தான் போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் கட் பண்ணியாச்சு காயை. இப்போ அது கூடவே ஒரு கை அளவு சிறு பருப்பு போட்டுப்போம். பச்சை மிளகா 2 கட் பண்ணி அதிலேயே போட்டுருங்க. கடலைப்பருப்பு போடுறத விட சிறு பருப்பு போட்டால் இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நம்ம கழுவி தனியாக ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் இங்கே குக்கரில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச ஒன்று 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆனவுன்னு பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி போட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம், காஞ்ச மிளகா 2 கிள்ளி போட்டுடலாம். இப்போ இதை லேசாக வதக்கிடுவோம். சின்ன தக்காளி 1 கட் பண்ணி இதில் போட்டுடலாம். இது எல்லாம் சேர்ந்து வதங்கிட்டுருக்கட்டும். உப்பு தேவையான அளவு போட்டுருவோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச அந்த காய், சிறுபருப்பு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டுடலாம். ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிடுவோம். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன். வேறு எந்த மசாலாவும் போட போகிறது கிடையாது, இதுவே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் வச்சா போதும். விசில் வந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பரான சௌ கூட்டு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை அடுப்பில் கூட வைக்க தேவை கிடையாது. எல்லாமே நல்லா வெந்து எல்லாம் கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த கூட்டை சட்டுன்னு பண்ணிடலாம். தேங்காய் எதுவுமே தேவை கிடையாது. சிம்பிளான சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு, ரசத்துக்கெல்லாம் இந்த சௌ கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.